ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம், இல்லை காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அவலை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 10-15 நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கார அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் லேஸ் அவல், இல்லை கெட்டி அவல், கார அவல், வெள்ளை அவல், இதில் எதில் வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. இப்போ அவல் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வரலாங்க. இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும். இப்போ சுத்தமாக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடுங்க, தண்ணியை வடிச்சிட்டு. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் 3 வரமிளகு காரத்துக்கு இது போல் பொடியாக கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேன். கேரட்டினுடைய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சுத்தமாக அலசிட்டு நம்ம பீட்ரூட் துருவம் பார்த்திங்கன்னா அது நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் கேரட்டை. இப்போ கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி போல் தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அவள் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணிலாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம அவளில் இந்த மசாலாடோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். சூடு முழுமையாக ஆறனதும் பொடியாக நறுக்கின மல்லித்தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கைகளெல்லாம் பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உருண்டை சைஸில் கூட உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருண்டைகளாகவும் கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தாங்க வேக வைக்க போகிறேன். 1/4 பாகம் இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் இப்போ அதில் மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்து மேலே மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 10-12 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. சூடாக இருக்கும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆற பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. அந்த ஒட்டும் பார்த்திங்கன்னா பிசுன்னு அந்த ஒட்டுற தன்மைலாம் போயிடும் ஆறுனதுக்கப்புறம். அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட வேண்டாங்க, அப்படியே சாப்பிடலாம். சுட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. செஞ்சு கொடுத்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க. இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.